Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். கவனிங்க, நம்ம இப்போ வந்துக்கு யூஜிடிஆர்பி மேக்ஸ் கிளாஸ் பார்க்குறோம். யூஜிடிஆர்பி அப்படின்றது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம். டெட்டு பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு காம்படிஷன் எக்ஸாமினேஷன்ஸ் கவர்மெண்ட் கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த காம்படிஷன் எக்ஸாம் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா யூஜிடிஆர்பி அப்படின்னு சொல்கிறோம். இந்த யூஜிடிஆர்பியில் ஆஸ் யூஷுவல் பிஜிடிஆர் மாதிரி 10 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 10 யூனிட்ஸில் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா யூனிட் 6 மாடர்ன் அல்ஜிப்ரா அப்படின்ற ஒரு யூனிட்டை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் யூனிட்டுமே அல்ஜிப்ரா தான். அது வந்து அதில் சில டாபிக்ஸ், அதாவது சம்மேஷன் ஆஃப் த சீரியஸ், லாகதமிக் சீரியஸ், மேட்ரிக்ஸ், கியூ மேட்ரிக்ஸ், ஹெல்மட்டன் மேட்ரிக்ஸ், கேரியர்-ஹெல்மட்டன் தியரம், இது எல்லாமே இருக்குது. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மாடர்ன் அல்ஜிப்ரா அப்படின்ற யூனிட் 6 பார்க்க போகிறோம். யூனிட் 6 முடிஞ்ச பிறகு நம்ம யூனிட் 1க்கு போகிறோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 6ல் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா ரிலேட்டடாக கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த டாபிக்ஸ் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸ் யூனிட் 6ல் மாடர்ன் அல்ஜிப்ராவில் கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே டெஃபினட்டாக சப்போஸ் மேபி இன்கேஸ் ஃப்யூச்சரில் யாராவது ஸ்லைட்டாக சிலபஸ் சேஞ்ச் ஆனாலும் கூட இந்த மெயின் பேசிக் டாபிக்ஸ் மாறத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 6 செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா யூனிட் 1 அல்ஜிப்ரா, அதில் சிலது மாறலாம், மாறாமையும் போகலாம். எப்படியா இருந்தாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கவர் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் மாடர்ன் அல்ஜிப்ராவில் இருக்கக்கூடிய அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு. அதை வந்து கண்டிப்பாக பேசிக் கான்செப்ட்ஸ் ஃபார் மாடர்ன் அல்ஜிப்ராஸ். அதனால் இந்த பேசிக் கான்செப்ட்ன்றதை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். வேறு எந்த டாபிக் மாடர்ன் அல்ஜிப்ரா கொடுத்தாலும் இந்த பேசிக் டாபிக் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம அதில் போய் என்ன பண்ண முடியும், அந்த டாபிக் ரிலேட்டடாக எந்த ஒரு ப்ராப்ளம் டெஃபினேஷன்ஸும் நம்ம என்ன பண்ண முடியும்னா சொல்ல முடியும், ஆன்சர் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா தெளிவாக இந்த மாடர்ன் அல்ஜிப்ராவில் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸ் எதுவுமே மாறத்துக்கு 10% வாய்ப்பே கிடையாது. எதனாலும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் ஆர் பேசிக் கான்செப்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை முதல்ல நம்ம வந்து கவர் பண்ணிவிட்டு அடுத்து யூனிட் 1 இருக்கக்கூடிய அல்ஜிப்ரா டாபிக்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே யூனிட் 6 நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு காரணம் இல்லைங்களா? இப்போ யூனிட் 6ல் இருக்கக்கூடிய மாடர்ன் அல்ஜிப்ராவில் டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூனிட் மாடர்ன் அல்ஜிப்ராவில் கொடுக்கப்படக்கூடிய நொட்டேஷன்ஸ், சில இம்பார்ட்டன்ட் நொட்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு நான் இங்கே எழுதி போட்டிருக்கேன். அந்த நொட்டேஷன்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்னென்ன நொட்டேஷன்ஸ் எதுக்கு என்னென்ன சிம்பிள்ஸ் கொடுக்குறாங்க, அந்த சிம்பிள்ஸ் எதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ண போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த நொட்டேஷன்ஸ் இப்போ கொடுத்துருக்கிற நொட்டேஷன்ஸ் தான் மேக்ஸிமம் நொட்டேஷன்ஸ், நாட் ஒன்லி மேக்ஸிமம் நொட்டேஷன்ஸ். இதை தவிர வேறு எந்த நொட்டேஷன்ஸும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த அளவுக்கு எல்லா நொட்டேஷன்ஸும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இண்டிகேட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நொட்டேஷன்ஸ் கேபிட்டல் என். கேபிட்டல் என் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தட் இஸ் செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றது இண்டிகேட் பை த கேபிட்டல் என். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் த செட் ஆஃப் ஆல் sets contains a number which start from 1, 2, 3 like that goes on up to infinity அப்படின்றது கண்டிப்பாக தெரியும். That is capital N 1, 2, 3 like that goes on up to infinity. That is set of all natural numbers, not including negative, not including 0. இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னதுங்க, நேச்சுரல் நம்பர் அப்படின்னு பேர். அந்த நேச்சுரல் நம்பருக்கு denoted by the symbol capital N. அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இசட். கேபிட்டல் இசட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ். செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். 0 +or -1 +or -2 +or -3 லைக் தட் கோஸ் ஆன். முழு எண்கள் இன்க்ளூடிங் போத் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அண்ட் 0. ஸோ செட் ஆஃப் ஆல் இன்டீஜர் இசட் கேன் பி ரிட்டன் as 0 +or -1 +or -2 லைக் தட் கோஸ் ஆன். இட் இஸ் த செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ். செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ். அடுத்து என்னங்க இருக்கு, செட் ஆஃப் ஆல் ஹோல் நம்பர்ஸ். செட் ஆஃப் ஆல் ஹோல் நம்பர்ஸ். செட் ஆஃப் ஆல் ஹோல் நம்பர்ஸ்னா நத்திங் பட் ஜஸ்ட் ஸ்மால் எக்ஸ்டென்ஷன் பை த நேச்சுரல் நம்பர். ஒரு நேச்சுரல் நம்பருடைய ஸ்மால் எக்ஸ்டென்ஷன் தான் ஹோல் நம்பர். என்னது,
ஜீரோவை இன்க்ளூட் பண்ணி சொன்னோம்னா தட் இஸ் கால் ஹோல் நம்பர். தட் இஸ் W is equal to 0, 1, 2 like that goes on. இப்போ இருந்துச்சுன்னா ஜீரோவை இன்க்ளூட் பண்ணி சொல்லிட்டோம்னா தட் இஸ் கால் ஹோல் நம்பர் அப்படின்னு அர்த்தம். கிளியர் ஆகுதுங்களா? தட் இஸ் இண்டிகேட் பை த சிம்பிள் W. இஸ் இண்டிகேட் பை த சிம்பிள் W அப்படின்றது கான்செப்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா Z plus அப்படின்றது என்னதுங்க? Z plus அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் ப்ளஸ்ன்னு போதும் நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இசட்ன்றது இப்போ தான் பார்த்தோம். செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் ப்ளஸ் அப்படின்றது பார்க்கும்போது என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். அப்போ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னா என்ன? ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்னுக்கு பதிலாக 1 தான் வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2க்கு பதிலாக 2 தான் வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 3க்கு பதிலாக 3 தான் வரும். ஜீரோவும் இன்க்ளூட் ஆகும். ஏன்னா ஜீரோ இஸ் த பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு எனக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இசட் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0 அப்படின்னாலே இட் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போது இசட் ப்ளஸ் அப்படின்னா contains only the positive numbers. It contains only positive integers. Contains only positive integers. 0, 1, 2, 3, 4, 5 like that goes on. Positive integers அப்படின்னு அர்த்தம். is a plus. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா that is Q. Q அப்படின்றது என்னதுங்க? Q அப்படின்றது collection of set of all rational numbers. அது எப்படி எழுதிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is plus or minus P by Q where Q is not equal to 0. Where Q is not equal to 0. எந்தெந்த நம்பர்ஸ்லாம் இந்த ஃபார்மில் இருக்குதோ that numbers are considered as a rational numbers. 1/2, 3/4, 1/4 like that. அதுதான் நம்ம வந்து சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ரேஷனல் நம்பர் இஸ் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று டெர்மினேஷன் இருக்கணும், இல்லை டெர்மினேஷன் இல்லைனாலும் கண்டினியூஸ் நம்பர், சேம் நம்பர் கண்டினியூஸாகவே அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அதுவும் எதுக்குள்ளே வந்துடும்? ரேஷனல் நம்பரில் வந்துடும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ ரேஷனல் நம்பர் இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் P by Q. Q is not equal to 0. அதாவது ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் ரேஷனல் நம்பர்ஸ். அப்போது இதை தான் நம்ம 2 வகையாக பிரிக்கிறோம், ரேஷனல் அப்படின்னு. இர்ரேஷனல்ன்றது வந்து இஸ் non-terminating, non-repeated and non-terminating வந்து irrational. ரேஷனலில் வந்து terminating, otherwise if it is not terminating means it will be repeated. இந்த கேட்டகரியில் எதில் பிரிச்சுக்கிறோம்? ரேஷனல் நம்பரில் பிரிச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1.333333 போகுதுன்னா 3 கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. அப்போ 1.3 இஸ் நான் டெர்மினேட்டிங்னா போயிட்டே இருக்குது, அப்போ டெர்மினேஷன் ஆகல. பட் 3333 ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகும்போது நம்ம அதை எதுக்குள்ளே கொண்டு வந்துடுறோம்னா ரேஷனல் நம்பர் கான்செப்ட்குள்ளே கொண்டு வந்துடுறோம். கிளியர் ஆகுதுங்களா? ஸோ திஸ் இஸ் த form, this is the notation. The rational numbers, set of all rational numbers is denoted by the notation capital Q. அடுத்து பார்த்தீங்கன்னா that is Q plus. இதே தான் நம்ம எதுக்கு Z plusல என்ன பார்த்தோமோ அதே தான் Q plus. பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர். Z plusனா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், Q plusனா பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர். பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்னா என்னங்க அர்த்தம்? plus or minus P by Q பதிலாக வெறும் plus P by Q, வெறும் plus மட்டும்தான் P by Q where Q not equal to 0. Where Q is not equal to 0, that is indicated by the symbol Q plus. கிளியருங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நோட்டேஷன்ஸ், that is Q star. அப்படின்றது it is nothing but Q plus வேற Q star வேற. Q star அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான்-ஜீரோ ரேஷனல் நம்பர்ஸ், ஜீரோ இல்லாத எந்த ஒரு ரேஷனல் நம்பர்ஸும் P by Qவில் இருக்கக்கூடியதை நம்ம என்ன எடுத்துக்கணும்னா நான்-ஜீரோ ரேஷனல் நம்பர்ஸ். எப்படி சார் ஜீரோ ரேஷனல் நம்பர்ஸில் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா 0/anything is equal to 0. That is 0/1 equal to 0, 0/2 is equal to 0 like that. அப்போ இந்த ரேஷனல் நம்பர் ஃபார்மில் எழுத முடியுதுங்களா? P by Q ஃபார்மில் எழுத முடியுது. P இருக்கிறதுல 0னும் Q இருக்கிறதுல 1னும் இருக்குது. ஸோ the 0 is also can be written in the form of P by Q. Any number can be written in the form of P by Q. That number is considered as a rational number. So 0 அப்படின்றது வந்து is also can be written in the form of rational number form P by Q. அப்போ நம்ம இங்கே எடுத்துக்கிற Q star அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 அல்லாத
that is non-zero rational numbers. Non-zero, set of all non-zero rational numbers. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நோட்டேஷன்ஸுங்க. எதனாலனா இப்போ உங்களுக்கு தெரியும், இது தெரிஞ்ச விஷயமாக கூட இருக்கலாம். ஏன் இதை திருப்பி நான் சொல்லிவிட்டு அப்புறம் டாபிக்குள்ளே போகிறோன்னா, சில இடங்களில் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான் நம்மளை குழப்பம். நல்ல தெரிஞ்ச விஷயத்தில் தான் நம்ம விட்டுட்டு வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. எந்த ஒரு டைமென்ஷன்லையும் நம்ம தெரிஞ்ச விஷயத்தை விட்டுட்டு வரக்கூடாது அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். தெரியாத விஷயத்த விட்டுட்டு வரோம் அப்படின்றது இஸ் குவைட் நார்மல். பட் தெரிஞ்ச விஷயத்தில் தப்பு பண்ணிட்டோம், தெரிஞ்ச விஷயத்த விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப 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 நமக்கு ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி தெரிஞ்ச விஷயத்தில் 4 தெரிஞ்ச விஷயத்தை விட்டுட்டு வந்தோம்னா 4 மார்க் லூஸ் ஆகும். 4 மார்க்கில் நம்மளோட கிட்டத்தட்ட thousands ஆஃப் பீப்புள்ஸ் முன்னாடி இருப்பாங்க. கிளியர் ஆகுதுங்களா? ஸோ நமக்கு அந்த 1 மார்க் 2 மார்க்கில் விடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணுறதுக்கு மெயினான விஷயம் என்னென்னா, நம்ம தெரிஞ்ச விஷயம் தானே நம்ம அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் திருப்பி ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தெரியாத விஷயத்த நம்ம நல்லா படிச்சுக்கிட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக இந்த தெரிஞ்ச விஷயத்துலேருந்து மார்க்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா Q star is set of all non-zero rational numbers. Set of all non-zero rational numbers. That means there is no zeros numbers in the Q star. Q starல ஜீரோன்ற நம்பர் இருக்காது. அதுதான் non-zero rational numbers அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது, ஏன்னா எல்லாருக்குமே இந்த Z, N, W, R இது எல்லாருக்கும் இந்த நொட்டேஷன் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நொட்டேஷன்ஸ். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா R. Rன்றது என்னன்னு எடுத்துருக்கோம், செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள், நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸோட அடுத்த எக்ஸ்டென்ஷன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 0 இன்க்ளூட் பண்ணி அதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஹோல் நம்பர்ஸ். அது நான் எடுத்துக்கிறோம் ஹோல் நம்பர்ஸ். அந்த ஹோல் நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் 0வும் நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா தட் இஸ் கால்ட் இன்டிஜர், தட் இஸ் Z இல்லைங்களா. அந்த இன்டிஜர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ரேஷனல் நம்பர்ஸ், எனி நம்பர் கேன் பி ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் P/Q. ரேஷனல் நம்பர்ஸ் எதில் வராது, P/Q ஃபார்மில் நம்பர்ஸ் இன்டிஜர்ஸில் வராது. ஓகேங்களா. அப்போ அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் நம்ம எடுத்துக்கிறது இன்டிஜர்ஸ், தட் இஸ் ரேஷனல் நம்பர் Q. ரேஷனல் நம்பர் Q. அப்புறம் அடுத்துலேருந்து இன்னொரு எக்ஸ்டென்ஷன் தட் இஸ் போத் ரேஷனல் இரேஷனல் ரெண்டு சேர்ந்த நம்பரை அப்படி கொண்டு வரும்போது அதோடைய எக்ஸ்டென்ஷன், இதோடைய அடுத்த எக்ஸ்டென்ஷன் இமிடியேட் எக்ஸ்டென்ஷன் எதுன்னு சொல்லலாம்னா R, ரியல் நம்பர். ஸோ எப்படி கொண்டு போகிறோம், ஒரு பரிமாணம், அதாவது நேச்சுரல் நம்பர், அதுக்கு அடுத்த சின்ன எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன் என்ன அர்த்தம், இதில் இருக்கிறது இதில் கண்டிப்பாக இருக்கும், இதில் இல்லாத அட்லீஸ்ட் ஒன்னாச்சு இதில் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால் எக்ஸ்டென்ஷன் இல்லைங்களா. எக்ஸ்டென்ஷன் தான் தானே, எதை நம்ம எக்ஸ்டென்ஷன் எதோடைய எக்ஸ்டென்ஷன் சொல்கிறோமோ அதில் இருக்கிறது எல்லாமே எக்ஸ்டென்ஷன் இருக்கும். எக்ஸ்டென்ஷன் சொல்லும் போதும் எதை நம்ம எதோடைய எக்ஸ்டென்ஷன் சொல்கிறோமோ அதில் இல்லாத அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட் ஆச்சு அந்த எக்ஸ்டென்ஷன் சொல்கிறதுல இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டிஜர்ஸ், ரேஷனல் நம்பர் அண்ட் ரியல் நம்பர். ரியல் நம்பர்ன்றது எல்லாருக்கும் தெரியும், இட் இஸ் த கலெக்ஷன் ஆஃப், இட் இஸ் த செட் ஆஃப் ஆல் என்னதுங்க, இன்டிஜர், ரேஷனல், இரேஷனல். 3 நம்பருமே சேர்ந்தது தான் என்னது, இன்டிஜர், ரேஷனல் அண்ட் இரேஷனல். 3 சேர்ந்தது என்னதுங்க, ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ் இது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ரியல் லைன், ரியல் ஆக்சிஸ் அப்படின்றத நம்ம நல்லா படிச்சிருப்போம். தட் இஸ் ரியல் நம்பர், ரியல் ஆக்சிஸ்னா என்னதுங்க, தட் இஸ் இது எல்லாமே கண்டிப்பாக படிச்சிருப்போம். -∞ to +∞. இதை நம்ம வந்து 9th 8th படிக்கக்கூடிய கான்செப்ட் தான். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் 0வை இன்டர்மீடியட், தட் இஸ் மிட் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு 0க்கு ரைட் ஹேண்ட் சைட்லாம் பாசிட்டிவ் வேல்யூஸ்னு சொல்லுவோம், 0க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் எல்லாம் நெகட்டிவ் வேல்யூன்னு சொல்லுவோம். அப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூஸ் எல்லாம் நம்ம என்ன இண்டிகேட் பண்ணுவோம், 1 2 3 4 போகும், -1 -2 -3 போகும். இப்போது இங்கே நம்ம விசிபிளாக தெரியக்கூடிய நம்பர்ஸ், விசிபிளாக நம்மளால் பார்க்கக்கூடிய இந்த ரியல் லைனில் 0 1 2 3 4 -1 -2 -3 தான் தெரியுது. பட் இது பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்னா ரியல் லைனில் இது எல்லாமே செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் மாதிரி தெரியும்.
ஏன்னா இன்டிஜர்ஸ் தானே 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆனால் இங்கே ரியல் லைன் ஆக்சிஸ்ன்னு சொல்லிட்டோம்னா 0 to 1க்குள்ளேயே 1 to 2க்குள்ளேயே 2 to 3க்குள்ளேயே ஏகப்பட்ட float number or point number or decimal number இருக்கும் இல்லைங்களா? டெசிமல் நம்பர் float or decimal. டெசிமல் நம்பர் என்னது இருக்கும்? இப்போ 0 to 1 அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா 0.01, 0.02, 0.001, 0.111. அப்போது 0 to 1க்குள்ளேயே there is a infinite numbers or exist. அந்த infinite number existல பலது ரேஷ்னலாக இருக்கும், பலது இரேஷ்னலாக இருக்கும். அப்போது 0 to 1 அப்படின்னு எடுக்கும்போது 0, 1 இன்டிஜர்ஸ், 0 to 1க்குள்ளே எடுக்கும் போதோ அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ரேஷ்னல், இரேஷ்னல்ஸ். ஸோ இன்டிஜர்ஸ், ரேஷ்னல், இரேஷ்னல் இது மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணோம்னா அட் அ டைமில் கவர் பண்ணி எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி நம்பர் சிஸ்டத்தை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ரியல் நம்பர் சிஸ்டம், ரியல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ரியல் நம்பர் அப்படின் போதோ இட் இஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரியல் நம்பர் இஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் என், டபிள்யூ, இசட், கியூ எல்லாத்தோடைய எக்ஸ்டென்ஷன். ஏன்னா ரியல் நம்பரில் இது எல்லாமே இருக்குது. ரியல் நம்பரில் உங்களுக்கு சொல்லிக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ், பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், நெகட்டிவ் இன்டிஜர்ஸ், ரேஷனல் நம்பர், நான் ஜீரோ ரேஷனல் நம்பர்ஸ், இது எல்லாமே இட் கண்டென்ஸ் இந்த ஆர். அதனால தான் ஒரு பரிமாணமாக போட்டு வரேன். ஸோ ரியல் நம்பர்ஸ். அடுத்தது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஆர் ப்ளஸ். இது இயற்கை. ஆர் ப்ளஸ் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இப்போ சொன்னதான் ரியல் லைன் ஆக்சிஸில் 0 சென்டர், the numbers right to 0 is a positive, the number left to is considered as a negative. Positive number R plus அப்படின்னா that is set of all positive numbers அப்படின்னு எடுத்துக்கிறோம். Set of all positive numbers அப்படின்னு எடுக்கும் பொழுது it is right hand side of the 0. What are the numbers exist in the right hand side of 0 that will be considered as a positive real numbers. Positive real numbers. Simple சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொன்றதான் சொல்லிட்டு இருக்குங்க. ரியல் நம்பரை வந்து எப்படி சொல்ல முடியாதுன்னா இந்த மாதிரி செட்டு போட்டோம் இல்லைங்களா, n = 1, 2, 3 போட்டோம் இல்லைங்களா, செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். அந்த மாதிரி ரியல் நம்பரை நம்மளால் என்ன பண்ண முடியாது, we can't able to indicate because 0 to 1க்குள்ளே infinite numbers, 1 to 2க்குள்ளே infinite numbers, இது எல்லா infinite நம்பர்ஸும் நம்மளால் we can't able to display, we can't able to say. So for that the real numbers can be replaced, not replaced, can be viewed by the real line axis, minus infinity, plus infinity, taking as a 0 as a bit. 0 சென்டராக வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணோம்னா ரைட் டு 0, லெஃப்ட் டு 0 பிரிக்கிறோம். அப்போது set of all positive integers is set of all positive real number is denoted by the symbol R plus. அதனால தான் நான் என்ன பண்ணால் இந்த செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் வந்து செட்டில் போட முடியாதுன்ற காரணத்தினால ஆக்சிஸாக எடுத்துக்கிட்டேன், ரியல் லைனாக எடுத்துக்கிட்டு 0 to up to infinities என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே comes under the real numbers, especially positive real numbers. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா R plus அப்படின்னு. அப்போ R plus வந்து பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸாக இருக்குது. பட் R plus is the contained in R. இது ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாலும் இது ஃபுல்லாக இதில் இருக்குது, ஆரில் இருக்குது. ஸோ அகெயின் R is the extension of R plus. ஓகேங்களா? அடுத்து என்னங்க இருக்குது? R star. ஏற்கனவே சொன்னதான் Q ஸ்டாருக்கு என்ன சொன்னோம்? Q star is nothing but a set of all non-zero rational numbers. அப்படின்னு பார்த்தோம். ஸ்டார் வர எல்லா இடமே வந்து மேக்ஸிமம் என்னவாக இருக்கும்? நான் ஜீரோ அப்படின்ற கான்செப்ட். ஸ்டார் வரக்கூடிய எல்லா இடங்களிலும் Q star, R star, C star அப்படின்னு ஸ்டார் அவர் வந்து ஸ்டாரில் வந்துச்சுனாலே it defined as obviously non-zero, ஜீரோ இல்லாதது. அப்போது ஆர் ஸ்டார் அப்படின்றது நமக்கு வந்து செட் ஆஃப் ஆல் non-zero real numbers. அப்படின் போது இதை எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இன் டெஃபினேஷன்ஸில் R star is equal to R minus 0 அப்படின்னு சொல்லாங்க. R star is equal to R minus 0. R வந்து 0 எடுத்துறோம். ஆர்லேருந்து 0 எடுத்துறோம். சில ப்ராப்ளத்தில் சில இடங்கள்ல நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா போட்டிருப்பாங்க
for all x belongs to r minus 0 அப்படின்னு போட்டுருவாங்க நோட்டேஷன்ஸ். இப்போ இந்த இடத்துல இது என்னன்னு நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம கரெக்டான ஆன்சரை பிளாட் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, கான்செப்ட் தெரியாத பட்சத்தில், மீனிங் தெரியாத பட்சத்தில் நமக்கு அதுக்குண்டான ஆன்சரை கரெக்டாக பிளாட் பண்ண முடியாது. இது குவைட் நார்மல் தானுங்களா. அப்போ ஆர் ஸ்டார்னாலும் ஆர் மைனஸ் ஜீரோனாலும் இஸ் த சேம் மீனிங், தட் இஸ் நான் ஜீரோ, செட் ஆஃப் ஆல் நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ், செட் ஆஃப் ஆல் நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸாக இருக்கும். அடுத்தது செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர், செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் த extension of, is another extension, that is the extension, next extension of real numbers. ரியல் நம்பர்ஸ் உடைய அடுத்த எக்ஸ்டென்ஷன். எதனால அப்படின்னீங்கன்னா, எதுல ஆர்ல எது இல்லையோ அது சில இருக்கு அப்படின்னா தென் சி இஸ் த எக்ஸ்டென்ஷன். சி தான் ஆரோட பெருசுன்னு சொல்லலாம். எது இல்லை எது இருக்கு, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் all of them very well known. Complex number can be defined as symbol z and can be written in the form of x plus iy, x plus iy. x plus iy என்பதோ இந்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா where x comma y belongs to, where x comma y belongs to either real number or either integers or either cube. This depends upon the problem. எடுத்துக்கிற டெஃபினிஷன் பிரகாரம். அப்போது இது xy அப்படின் போதோ சப்போஸ் இன்டிஜரில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 2 இருக்கும், ஒய்யோட வேல்யூ -1 இருக்கும். ஸோ 2 மல்டிபிளருக்கு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போது z ஈக்குவல் டு 2 மைனஸ் i அப்படின் போதோ இட் இஸ் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றது என்னன்னா இட் பிகம்ஸ் எக்ஸ்ட்ரா i parts, imaginary parts comparing to real part. ஸோ ஐ இருக்கு, ஐ கண்டெயின் ஆகி வரக்கூடிய எந்த ஒரு நம்பர் டேர்மையும் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கணும். இட் இஸ் கம்ஸ் அண்டர் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு கான்செப்ட் வந்தது. அப்போது காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ரியல் நம்பருடைய அடுத்த எக்ஸ்டென்ஷன் காம்ப்ளெக்ஸ் நம்பர். கிளியர் ஆகுதுங்களா? எதனால் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொண்டு வர காரணம், வாட் இஸ் த ரீசன், மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் நம்பருடைய நேச்சர், ரியல் நம்பருடைய ப்ராப்பர்ட்டிஸ், இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரியல் நம்பர், ஸ்கொயரிங் ஆஃப் த எனி நெகட்டிவ் நம்பர்ஸ் பிகம் பாசிட்டிவ். இதுதான் ரியல் நம்பருடைய இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். என்ன சொல்கிறாங்க, எந்த ஒரு நெகட்டிவ் நம்பரையும் ஸ்கொயர் பண்ணால் வி கெட் த பாசிட்டிவ். தட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் axioms of the real numbers. Squaring of any negative numbers, it gives the result as positive. எந்த ஒரு நெகட்டிவ், ஃபார் எக்ஸாம்பிள் -2 ஸ்கொயர் பண்ணுறீங்க, தட் இஸ் -2 into -2 minus into minus plus 2 into 2 4. So the result is 4. அப்போ என்ன ஆகுது, ஸ்கொயர், ஒரு நெகட்டிவ் நம்பரை ஸ்கொயர் பண்ணோம்னா we get the பாசிட்டிவ் நம்பர் அப்படின்றது ரியல் நம்பருடைய ஒரு இம்பார்ட்டண்டான ஆக்சியம்ஸ். அந்த இம்பார்ட்டண்டான ஆக்சியம்ஸ் சொன்ன ரியல் நம்பருடைய ப்ராப்பர்ட்டியை சில நம்பர்ஸ் வந்து என்ன ஆகலைன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணலை. என்ன பண்ணலை, நெகட்டிவ் நம்பரை ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது பாசிட்டிவ் நம்பர் அப்படின்ற அந்த மெயினான ப்ராப்பர்ட்டியை some numbers are not satisfied. அப்போ அதெல்லாம் எதுக்குள்ள வராது, ரியல் நம்பருக்குமான ப்ராப்பர்ட்டிஸ் ரியல் நம்பர் சிஸ்டத்துக்குள்ள வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ சப்போஸ் இஃப் யூ டேக் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2, ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2, we take like this. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுறோம், ஓகேங்களா? அதாவது எதெல்லாம் வந்து ஸ்கொயர் பண்ணும்பொழுது நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறணும். இப்போ நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறிடுச்சுன்னா இட் இஸ் த ஒன் ஆஃப் த மெயின் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ரியல் நம்பர். சில நம்பர்ஸ் என்ன ஆகாதுன்னா இட் இஸ் நாட் பாசிபிள் பிகம் நெகட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் ஈவன் இட் இஸ் ஸ்கொயர்.
ஸ்கொயர் பண்ணாலும் என்ன ஆகாது, நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அப்போது நெகட்டிவ்ஸ் பாசிட்டிவாக மாறாத நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா அது ரியல் நம்பருக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியாது. இப்போ ரியல் நம்பருக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியாதனால அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன், அது ஒரு நம்பர் சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு போகும். அந்த நம்பர் சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு போகும்போது தான் நமக்கு என்ன தேவைப்படுது, காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம் அப்படின்ற ஒரு நம்பருக்குள்ளே அந்த கான்செப்டை எடுத்துகிட்டு போகிறோம். கிளியராகுதுங்களா? அதுக்கு தான் கான்செப்ட், இதுதான் விஷயம். கிளியருங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2 the whole square அப்படின்னா இது எப்படி எழுதலாம், தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2 the whole square அப்படின்னு இருந்துச்சுன்னா இது எப்படி எழுதலாம், ஸ்கொயர் தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2 எழுதலாம். இதனால மீனிங் ஸ்கொயர் வந்துச்சுன்னா we are going to squaring. Square means we have to multiply the 2 times. Cube வந்துச்சுன்னா multiply the term into 3 terms. That's all. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2 நமக்கு தெரியும். ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். அல்லது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ரூட் அப்படின்றது எதுக்கு ஈக்குவல், பவர் ஆஃப் 1/2க்கு ஈக்குவல். ஸ்கொயர் ரூட் அப்படின்னாலே இட் இஸ் நத்திங் பட் பவர் 1/2ன்னு அர்த்தம். அப்போ -2 பவர் ஆஃப் 1/2 -2 பவர் ஆஃப் 1/2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்படின்னு எடுத்துக்கும் போது மல்டிபிள் ஆகும்போது பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவர் என்ன ஆகிடும், ஆட் ஆகிடும். அப்போ ஆட் ஆகும்போது என்ன ஆகுது நமக்கு, -2 ஹோல் பவர் ஆஃப் 1/2 1/2 தட் இஸ் -2 அண்ட் ரிசல்ட் வருதுங்களா. அப்போ என்ன ஆகுது, நெகட்டிவ் நம்பர் இருக்குது. ஆனால் நெகட்டிவ் நம்பர் ஸ்கொயர் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது, நெகட்டிவ் நம்பரே கிடைக்குது. நெகட்டிவ் நம்பரை ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் கிடைக்கணும்னு தான் ரூல்ஸ், நார்ம்ஸ் ஆஃப் த ரியல் நம்பர்ஸ். ஆனால் நெகட்டிவ் நம்பரை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு நெகட்டிவ் நம்பரே கிடைக்கும் போதோ இட் ஓவர்லுக் த கண்டிஷன் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், இஸ் நாட் சாட்டிஸ்ஃபை த மெயின் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஸோ தட் நம்பர்ஸ் ஆர் பிலாங்ஸ் டு சம் அதர் கேட்டகரி. For that we put that category into that complex number system. அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 the whole square அப்படின் போதோ ஐ அப்படின்றது இமேஜினரின்னு இருக்கும். I square is equal to -1 எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2 the whole square அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 இருக்கிறதுல I square into 2ன்னு போடலாம். ஸ்கொயர் ரூட்டில் ஸ்கொயர் வெளியே வந்துச்சுன்னா I into √2. ஸோ ஐ வந்து அப்போ என்ன ஆகுது, நம்ம நம்பர்ஸ் எல்லாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐயுடைய டேர்மாக எழுத முடியும். ஸோ இட் இஸ் கன்சிடர்ஸ் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்படின்னு கொண்டு வரும். அப்போது காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் த எக்ஸ்டென்ஷன், அனதர் வே ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு கொண்டு வரும். சி ஸ்டார்ன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுதான். சி ஸ்டார்ன்றது என்னது, செட் ஆஃப் ஆல் நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். எப்போல்லாம் ஸ்டார் வருதோ மேலே அப்புறம் நான் ஜீரோ கலெக்ஷன் ஆஃப் நான் ஜீரோ நம்பர்ஸ் அப்படின்றது ஆப்வியஸ்லி மீனிங்ஃபுல், ஆப்வியஸ்லி அண்டர்ஸ்டுட். ஓகேங்களா? ஸோ ஆப்வியஸ்லி அண்டர்ஸ்டுட் தட் சி ஸ்டார் இஸ் a set of all non-zero complex number. So these are the main notations we used in the problems or in theorems, whatever it may be. So we don't forget it. The symbol indicates what, R star என்ன, R plus என்ன, W na என்ன, C star na என்ன, அதே மாதிரி Q star na என்ன அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிருந்தா நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தா இட் இஸ் வெரி ஈஸி. எதனால் ஈஸி, ஒவ்வொரு கொஸ்டினில் இருக்கக்கூடிய டேர்ம் பை டேர்ம் எல்லாமே நமக்கு புரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த கொஸ்டின்ஸுக்கு நான் ஆன்சரை கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணி போட முடியும். இல்லைன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகேங்களா? இப்போ இந்த நோட்டேஷன்ஸ் ஓரளவு எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த டாபிக் வேணா குரூப்னா என்ன, குரூப்புக்கு முன்னாடி பைனரி ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது, அப்படின்னா என்ன அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போகணும். ஓகேங்களா? தேங்க்யூ. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துகிட்டே இருக்கும்.
Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.